மறைவான மன்னா. மன்னா அப்படின்னாலே இது என்ன, வாட் இஸ் இட், இது என்ன, அதுதான் அதோட அர்த்தமே. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா மறைவான மன்னா. எடுத்து வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 2ஆம் வசனம். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதே ராஜாக்களுக்கு மகிமை. இந்த வசனத்தை 2 பகுதியா பிரிக்கலாம். கர்த்தர் காரியத்தை மறைக்கிறார் தமக்கு மேன்மைக்காக, ராஜாக்கள் ஆராய்கிறார்கள் தங்களுக்கு மேன்மைக்காக. அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இத கேஜேவில வாசிக்கலாம். It is the glory of God to conceal a thing, but the honor of the kings is to search out a matter. A thing, a matter. A thing அப்படின்னா ஒரு காரியம் அல்லது ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். A matter அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு காரியம் அப்படின்னு அர்த்தம். இத மூலமொழியாகிய எபிரேய மொழியில இந்த வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு போர்டில் எழுதி போட்டிருக்கேன் இந்த வசனத்தை. கவோத் எலோஹிம் ஹாசாதத் தாவர் யூகவோத் மெலாக்கிம் ஹாகோத் தாவர். மீண்டுமாய் கூட அந்த வசனத்தை நான் சொல்றேன். கவோத் எலோஹிம் ஹாசாதத் தாவர் யூகவோத் மெலாக்கிம் ஹாகோத் தாவர். இந்த வசனத்தை 2 பகுதியா நம்ம பிரிக்கலாம். முதல் பகுதி கவோத் எலோஹிம் ஹாசாதத் தாவர். கவோத் அப்படின்னா மகிமைக்காக அல்லது மேன்மைக்காக. ஏலோஹிம் அப்படின்னா தேவன். ஹாசாதர் அப்படின்னா மறைத்தல், மறைத்து வைத்தல். கர்த்தர் தேவன் தம்முடைய மேன்மைக்காக அல்லது மகிமைக்காக எதை மறைத்து வைத்தார் அப்படின்னா டாவர், வார்த்தையை. அதோட 2வது பகுதியை பார்க்கலாம். யூகவோத் மெலாக்கிம் ஹாகோத் தாவர். யூகவோத் அப்படின்னா மற்றும் மேன்மைக்காக அல்லது மகிமைக்காக. மெலாக்கிம் அப்படின்னா ராஜாக்கள். எபிரேயத்துல மெலக் அப்படின்னா ஒரு ராஜா, மெலாக்கிம் அப்படின்னா ராஜாக்கள். ஹாகோர் அப்படின்னா சர்ச் அவுட், இன்வெஸ்டிகேட் பண்றது. எதை ஆராய்ச்சி செஞ்சாங்களாம்? டாவர். டாவர்னா என்னது? வார்த்தை. தேவன் தன்னுடைய மேன்மைக்காக மகிமைக்காக எதை மறைத்து வைத்தார் அப்படின்னா வார்த்தைய, டாவர். ராஜாக்கள் தங்களுடைய மேன்மைக்காக மகிமைக்காக எதை ஆராய்ச்சி செய்தாங்க அப்படின்னா டாவர், வார்த்தைய. இந்த வசனத்துல 2 வேர்டு ஒரு காமனா இருக்கு. என்ன அப்படின்னா டாவர். டாவர்னா என்னது? வார்த்தை. பழைய ஏற்பாட்டு கால ராஜாக்கள் வார்த்தையை ஆராய்ச்சி செஞ்சாங்க. ஏன் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு ராஜாக்களுக்கு எத்தனையோ விதமான ஆஸ்திகள், சொத்துகள், திராட்சை தோட்டங்கள், அரண்மனைகள், பொக்கிஷங்கள், எவ்வளோ விதமான காரியங்கள் இருந்தாலும் கூட அது எதுவுமே அவங்க ஆத்ம தாகத்தை நிறைவு செய்யற காரியமா இல்ல. கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ச்சி செஞ்சாங்க. கர்த்தருடைய வார்த்தையில தான், அவருடைய வேதத்துல தான் அவங்க ஆத்ம தாகத்தை நிறைவு செய்யக்கூடிய எல்லா காரியமும் இருந்தது. அவங்க அந்த வார்த்தைகளை ஆராய்ச்சி செஞ்சாங்க. தங்க ஆத்ம தாகத்துக்கு தேவையான காரியங்களை பெற்றுக்கொண்டாங்க. உதாரணத்துக்கு வேதாகமத்துல எத்தனையோ விதமான ராஜாக்கள் இருக்காங்க. ஒரு சிறந்த எக்ஸாம்பிளா நம்ம தாவீதை சொல்லலாம். சரி, ஓகே. பழைய ஏற்பாட்டு ராஜாக்கள் ஆராய்ச்சி செஞ்சாங்க, பெற்றுக்கொண்டாங்க நன்மைகளை. புதிய ஏற்பாட்டு காலத்துல நீங்களும் நானும் யாரு பார்க்கலாமா? வேதாகமத்துல வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:6 நான் வாசிக்கிறேன் பாருங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்மளை எப்படி ஆண்டவர் பார்க்கிறாராம்? ராஜாக்களும் ஆசாரியருமா பார்க்கறாங்க. கர்த்தருக்கு சித்தமானா நம்ம ஆசாரியர்களை இன்னொரு நாள் பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா ராஜாக்களை பார்க்கிறார். இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? ராஜாக்களும் ஆக்கினார். ஆக்க போறார் இல்ல, ஆக்கினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாருமே தேவனை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா ராஜாக்களா தான் பார்க்கிறாரு. நம்மள ஒரு ராணிகளா தான் பார்க்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்ம எல்லாரும் அவருடைய பார்வையில எப்படி இருக்கும் அப்படின்னா ராஜாக்களும் ராணிகளுமா தான் இருக்கணும். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா கர்த்தருடைய வேதத்தை ஆராயணும், அதன்படி நடக்கணும், அவருடைய வேதத்தை நேசிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார்.
if you are the king or queen, you must search the scripture and you must obey the scripture. கர்த்தருடைய வேதத்தை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ராஜாக்களும் ராணிகளுமா இருந்தோம் அப்படின்னா அவருடைய வேதத்தை நேசித்து அதன்படி வாழ்ந்து அதன்படி நடக்கணும். அவருடைய வார்த்தைகளை ஆராயணும். இந்த வேத பாடனாமே உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வேத பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.